எப்படி வெல்கம் பண்றது? வெல்கம் டு த லவ் ஷோ இப்படி சொல்லலாமா? இது ஏதாவது டிஃப்ரெண்டா எதை சொல்றீங்க? இந்த மங்களகரமா வந்து ஆரம்பிக்கிற அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லு. அதான் அவங்க சொல்றாங்களே அந்த மாதிரி. இப்படி இல்லைனா ஹீரோ ஒரு நிமிஷம். வெல்கம் டு த லவ் ஷோ இப்படி சொல்லலாமா? என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இப்படி இப்படி அப்படி சொல்லலாமா? இந்த விவேக் ஒரு படத்துல கட்சி தொடங்குறதுக்கு வந்து சிம்பிள் தேடிட்டு இருப்பாங்க. இது வச்சாச்சு, இது வச்சாச்சு, இது வச்சாச்சு, அந்த மாதிரி எல்லாமே எல்லாரும் பண்ணிட்டாங்களா? கடைசியா வந்து இப்படி ஒண்ணு வைப்பாரு, நம்ம இந்த சின்னம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம என்னாச்சு, ஏதாவது ஒரு சின்னம் வேணும்ல, நம்ம வச்சுக்கலாமா? ஏதாவது ஒரு சிம்பிள் வேணும், இப்படி பண்ணா இது லவ் ஷோல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு. மச்சி இவன்டா, ஆமாடா இவன்டா எவன்டா. சரி, இப்போ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம்? ஏதாவது ஒரு ப்ரொடக்டிவா பேசணும், ஒரு நல்ல டாபிக் ஏதாவது தான் சொல்லு. சரியா? நான் உங்ககிட்டயே விட்டுறேன் ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும், அப்புறம் நீ என்ன பேச விடலன்னா சொல்லக்கூடாது. சொல்லு. ஓகே. சோ இந்த ஏதாவது ப்ரொடக்டிவா இருக்கணும். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. இன்ட்ரெஸ்டிங்கா மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். நீ பேசு, நான் தலையிடவே மாட்டேன், நீ பேசு. சரி, அதான் இப்போ நம்ம என்ன ஏதாவது இப்போ நம்ம பேசாதீங்க, சொல்லுங்க. சரி, நீ சொல்லு, நீ முன்ன சொல்லு. நீ என்ன சொல்லவா வேணாம்? நீ சொல்லுமா, நீ என்ன நீ சொல்லு. சரி, இப்போ வந்து நம்மளோட லைஃப் ஆனா இருக்கான்னு மட்டும் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்துருவா. என்ன நினைச்சிட்டு இருக்க போ பாரு, ஒரே ஒரு வாட்டி. போ. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நீ என்னடி கெட்டப்பு? பழைய படத்துலலாம் ஹீரோயினோட வில்லி அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பொமிரியன் நாய் மட்டும் தான் மிஸ்ஸிங். அப்படியே பார்த்தா அப்படியே புசு புசு. பயமா அது கடிச்சிர. அப்படியே அந்த படத்துல வர வில்லி மாதிரியே இருக்கிறாள். ஏன்னா பேச விடு. சரி மச்சான், சாரி மச்சான், ப்ரொடக்டிவா ஏதாவது பேசுவோம். உன்னோட இந்த ஆஃப்டர் மேரேஜ் லைஃப் எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? அதான் பதில். இந்த மாதிரி அமைதியா அழகா இருக்கு. நீ ஏதோ எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, யோசிக்கிறான் பாரு அப்படிலாம் நினைச்சிடாத. இந்த மாதிரி ரொம்ப அமைதியா நிதானமா சந்தோஷமா இருக்கேன் என் வாழ்க்கை. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? ஆமா, இதுகளும் சரி பண்ணுதே. ஏன் பெர்ஃபார்ம் பண்றியா? இல்லம்மா, அது ஸ்டைலா இருக்கணும்ன்றதுக்காக. ஒரு நிமிஷம் ஏன் வீடியோ இன்னும் ஓடின்னு தான் இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். தலை வலிக்குதுடா. நாளாக தெரியறேனா? என்ன பிரச்சனைனா, நமக்கு வந்து நம்ம 2 பேரும் தான் ஷூட் பண்றோமா, நம்ம ஏதோ டீம்லாம் வச்சு இப்படிலாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம பாட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருப்போம். அங்கே போனா வீடியோ எண்டாகி 40 நிமிஷம் இருக்கும், கண்டென்ட் இல்லாம போயிருக்கோம். பார்த்துக்க, இப்ப மனசாட்சி நம்ம பேசுறோம். என்ன சொல்லிட்டு நீ எதை பத்தி பேசுறது? மறுபடியும் முதல்ல இருந்தா நமக்கு மக்களுக்கு எதையாவது சொல்லணும், அதை விடு. இதுக்கு ஆக்சுவலா ஒரு வரலாறே இருக்கு. போக போக இதை வந்து மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்தும். உனக்கு உன்னோட வாழ்க்கையில நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி அத சொல்லிட்டேனே, நான் தான் கல்யாண வாழ்க்கை நல்லா இருந்துச்சுமா. நீ அவ்வளவுதான் சொல்லுவியா? நீ இப்போ போயிட்டு உனக்கு சோறு போட்டோன்னே அங்க நல்லா இருந்துச்சுங்க, தேங்க்யூங்க, அப்படி மாதிரி பேசுற. இது கண்ணாடி போட்டு பேசினா தான் கரெக்டா இருக்கும். ஒரு 6 மாசம் வாழ்ந்திருக்கேன். என்னை விட்டா இன்னொரு ஒரு 600 வருஷம் கூட வாழணும்னு நினைப்பேன். வாழ விடு, என்னை தயவு செஞ்சு வாழ விடு அப்படின்னு நான் சொல்ல வரல. அஜித் சார் சொல்லியிருக்காருல்ல, லிவ் லெட் லிவ், அப்படி சொல்ல வந்தேன் நான். ஏதாவது ப்ரொடக்டிவா பேசணும். நான் என்ன கேட்கிறேன், என்ன நீ என்ன செலிபிரிட்டியா? நீ உனக்கு பிடிக்காத ஒரு உணவுனா என்னன்னு சொல்லு. வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அப்படி இந்த உலகத்திலே இல்ல, வேற ஏதாவது ஒரு இந்த மல்டிவர்ஸ்லாம் சொல்றாங்களே, வேற ஏதாவது ஒரு உலகத்துல வந்து ஒருவேளை அதுல ஏதாவது ஒரு உணவு பிடிக்காம இருந்துச்சுன்னா எத்தனை கோடி செலவு பண்ணாலும் சரி, இஸ்ரோ, நாசா இவங்க எல்லார்கிட்டையும் பேசி நான் வந்து அது என்னன்றதை இங்க இறக்குறேன். நீ பாரு, உணவு அப்படிங்கறது வந்துட்டு நம்ம எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறோம்? சாப்பாடுக்காக. உணவு பத்தின பேசுற ப்ரொடக்டிவ் தானே அது. எல்லா ஃபுட்டும் அதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இல்ல கிரிஞ்சி பண்ணிட்டீங்களா டக்குனு? நீ நிறைய இடத்துல வந்து சொல்லுமா, நீ சொல்லு. சாப்பாடு நீங்க சாப்பிடணும். நீ தானே இதை கேட்ட. நான் வந்து ஐயோ அவனுக்கு நம்மளோட நிறைய அந்த நியூட்ரியன்ஸ்லாம் கிடைக்கணும். யாருக்கு? இல்லையே, அதை எடுத்துட்டு போய் நாய்க்குள்ள போடுறேன். அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு நான் வந்து அதுவும் ஒரு ஜீவன் தானே. நன்றி சொல்வேன் தெய்வமே. நம்மள நம்பி தானே நம்ம தெருவுல இருக்காது. அது நினைச்சிருந்தா வேற தெருவுல போய் இருந்திருக்கலாம். இப்ப நம்ம இருக்கிற இடத்துல அது இருக்குன்னா ஓகே, இவங்க நமக்கு வந்துட்டு சத்தான சாப்பாடு அந்த நாய் நினைக்குதுல, அதுவும் பாவம் இல்ல. தமிழ் அவங்க இருக்கிற தெருவுல நம்ம இருக்கிறது நமக்கு ரொம்ப பெருமை நமக்கு. இப்போ அது வேற தெருவுக்கு ஏதாவது அந்த நாய் போகுதுன்னு வச்சுக்கோயேன், அது எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கும்?
ஹாய் நான் ஸ்னேகா தமிழ் அந்த லவ் ஷோ அந்த அவங்களோட தெருவில் தான் நான் இருக்கேன், ஹலோ அப்படி சொல்லுங்க. நிறைய புது பப்பீஸ் இருக்கு, எல்லாமே யாரு நம்ம போட்டு வளர்த்தது. நாளைக்கு அது வளர்ந்ததுன்னு வச்சுக்கோவேன், அது ஒரு பெரிய கிளான் ஆகும். அது வந்து என்னைக்குமே நமக்கு நன்றியோட இருக்கும். And not only dog, all animals liking me. ராஜமாதா மாதிரி நீ வருவே, ஆமா, சுத்தி நாயா எல்லாம் வரும். சுத்தி இருக்கும். அடையாளமே தெரியாம இருக்குமேமா, எங்க நாய் எங்க அப்படிலாம் கிடையாது. அப்படி தெரியாம ஆயிடுது. நமக்கு இன்னும் வந்து பயிற்சி தேவைன்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வாரம் வந்து ஏதாவது ஒரு நல்ல டாப்பிக்கை வந்து டேட்டா பேஸ்லாம் எடுத்து இதை பற்றி நம்ம மக்களுக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வாரம் வந்து நல்ல சுட சுட ஒரு சூப்பரான டாப்பிக்கை பற்றி பேசலாம். ஓகேவா? ஓகே, சொல்லு இப்போ சொல்லு. The stage is yours. நான் ஆரம்பிச்சேன். பைத்தியமாயவே நோயின் பேசிக்கிட்டு இருக்கோம்ல, முச்சிக்கலாம். நீ சொல்றதா முச்சிக்கலாம். அப்படியா? முச்சிக்கலாம். என்னத்த முடிச்சிடலான்ற? போதும், நான் போறேன். எங்க போற? சாப்பிடு. எங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பேசவே விடாம பண்றது. நீ பேசு. ஓகே, பாய். பாய்.